ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேரி டீச்சர். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இதுக்கு பேர் மிஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப குரியல் டீச்சர். இங்கே பாருங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயம்படுத்திட்டு இருக்கு. அதனால் இப்போ சும்மாவே விடக்கூடாதுங்க. இது வீட்டுக்கு போய் ஏதாச்சும் இதை இரிட்டேட் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா மவுஸ் ட்ராப். அதோட நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், அதில் மவுஸ் ட்ராப் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அது கை அதில் மாட்டிக்கும். சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த டாஸ்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இது பார்க்க யாராச்சும் டீச்சர் மாதிரியா இருக்கு. தலையை பாருங்களேன். சரி, ஓகே, இப்போ இது நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு உள்ள போகுது. இப்போ நம்ம உள்ள இது பின்னாடியே போக வேண்டாம், ஏன்னா ஓடி பிடிச்சிரும். கொஞ்ச நேரம் நின்றுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். சரி, ஓகே. இப்போ இங்கே தான் மவுஸ் ட்ராப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமுங்கிறதுனால அவங்களே எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ அது அங்கே தாங்க நிற்கிது. நம்ம கொஞ்ச நேரம் ஓகே, அங்கே போயிடுச்சு. இப்போ இதை இங்கே வச்சுட்டு இந்த நியூஸ் பேப்பரை வச்சு இதில் கவர் பண்ணிட்டு போயிடலாம் வெளியே. இது வேறங்க, அந்த பஞ்சு மிட்டாய் வேற இங்கே தான் வருது. சீக்கிரமா போகணும். கட் சீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Today is the day I make the front cover of the paper. வருதுங்க, சோபால உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க. எல்லாம் வேணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். Oh, it hurts so. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு 50 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த டாஸ்க் என்னன்னா, அதோட சாப்பாட்டில் உப்பை கலக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம ஈஸி தான். இது எல்லாமே டேபிளில் தான் இருக்கும். இதில் இப்போ இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்ல போகுது. இப்போ இது டேபிளில் வைக்கும் பார்த்தீங்களா, அந்த டேபிளில் தான் சால்ட்டும் இருக்கும். அதனால் இது ஈஸி தான். அங்கே சால்ட் இருக்குல்ல. ஓகே, இப்போ இதை அன்லாக் பண்ண ஹேமரில் இல்லைனா லாக் பிக் ஷாப்பிங் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் லாக் பிக் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அங்கே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் பார்த்தேன், அதை நெக்ஸ்ட் லெவலில் குடிச்சிக்கலாம். இப்போ சீக்கிரமாக அந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு வெளியே போயிடலாம். டைம் ரொம்ப எடுக்கக்கூடாது. ஓகேங்க, அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியே போகலாம். இப்போ நீங்கள் எப்போவுமே அந்த மிஸ்டி உங்களை துரத்தும் போது நீங்கள் இந்த வீட்டை விட்டு இந்த மாதிரி வெளியே போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்காது. அது வீட்டை தாண்டி வெளியே வராது. இங்கே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது, இதை எடுத்து குடிச்சிக்கலாம். சப்போஸ் எனர்ஜி ட்ரிங்க் தீர்ந்துருச்சுன்னா அதுக்கும் அவங்க கொடுத்த கோல்டு கேட்பாங்க. சூப்பர் கலக்குது. மை ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் குடிக்கிறீங்க. நல்லா பாருங்க, ஸ்பூனெல்லாம் தேவையில்லைன்னு அப்படியே எடுத்து மாடு குடிக்கிற மாதிரி குடிச்சிருச்சு. காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் நம்ம ஃபெயில் பண்ணோம்னா தான் 25 காயின்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த டாஸ்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவியை உடைக்க சொல்லியிருக்காங்கங்க. இது இந்த டாஸ்க்குமே ஈஸியான டாஸ்க் தான். இப்போ ப்ளே கொடுத்து வச்சு கட்சி இது என்ன சொல்லுதுன்னா, அடுத்தது என்னோட ஃபேவரட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க. இந்த பஞ்சு மிட்டாய் எக்யூப் வேற யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்னீசிங் கேஸ் யூஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அம்மா எப்படி தும்முதுன்னு பாருங்க, காதே எனக்கு கிளியுது. சரி, ஓகே, ஹிண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அப்புறம் எடுத்துக்கலான்னு பார்த்தேன், அவங்க எடுக்க சொல்கிறாங்க. இப்போ எடுத்தோடனே ஹிண்ட்டை ரிவல் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் போங்க, கஷ்டப்பட்டு ஹிண்ட் எடுத்தா ரிவல் பண்ண சொல்லுவாங்க. இது எனக்கு தெரியாதாங்க, ஸ்நாக்ஸ் க்ரோபார்னு. சரி, ஃபர்ஸ்ட் அது தும்மிட்டு வராது. நம்ம வெளியே எடுத்துட்டு இப்படியே போனோம்னா டிவி ரூம் ஈஸியாக வந்துடும். டிவி ரூம் மட்டும் வெளியே வந்துடுச்சுங்க. இப்போ நான் கடைசியிலே பார்த்துட்டேன், க்ரோபார் இங்கே தான் இருக்குது. இதை எடுத்து டிவி உடச்சு விட்டு அப்படியே வெளியே போயிடலாம். திருப்ப வருதா? ஆமாங்க, திருப்ப வருதுங்க டிவி உடஞ்சி சவுண்டில். சரி, நம்ம சீக்கிரம் வெளியே போயிடலாம். அதோடு இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன்.
இந்த பஞ்சு மிட்டாய் வந்து துரத்தும் போது நீங்க குளிச்சு ஓடினீங்கன்னா அதுக்கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். அதனால அழுவுதுங்க. டிவி போச்சு, என்னோட ஃபேவரட் ஷோனால பார்க்க முடியல, அழுவுதுங்க. பஞ்சு மிட்டாய்க்கு நல்லாவே. ஓகே, இந்த டாஸ்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது என்னமோ பார்ட்டிக்கு போகுதாங்க அந்த பஞ்சு மிட்டாய். அதோட ட்ரெஸ்ஸை கட் பண்ணி அதை வெறுப்பேற்ற சொல்லியிருக்காங்க. இது மட்டும் பாருங்க, பஞ்சு மிட்டாயை பலூன்னு நினைக்க தெரியல. ஆனா இந்த போட்டோல இருக்கிறது கண்டிப்பா இது இல்லைங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட முடியுமா நீங்களே சொல்லுங்க. வேற ஏதாச்சும் ஹீரோயின் போட்டோ எடுத்து அதோட இதை ஒட்டியிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ எடுத்தோடனே சிஸ்டர் எங்க இருக்குன்னு அவங்களே காமிச்சிட்டாங்க. நான் கூட சிஸ்டர் தேடி ரொம்ப நேரம் அலையணும்னு நினைச்சேன். சரி, ஓகே. மாடிக்கு போய் மோஸ்டா மிஸ்டி ரூம்ல தான் அந்த இருக்கும். இங்க பாருங்க, சமைக்குதுங்க. இது சமைச்சா அவங்க மனுஷன் சாப்பிடுவானா? சரி, ஓகே. மிஸ்டி ரூமுக்கு வந்தாச்சு. ஆனா இந்த வீடு பாருங்களேன், எவ்வளவு பெரிய வீடா இருக்குங்க. இந்த ஒரு கிழவிக்கு இவ்வளவு பெரிய வீடு கொடுக்கறதுலாம் அநியாயம். ஆனா எவ்வளவு ரூம் இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த கபோர்ட்ஸில் இல்லை, இந்த கபோர்டில் செக் பண்ணலாம். இதுலேயும் இல்லை, இந்த கபோர்ட்லேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். இதுலேயும் இல்லைங்க, இதில் தான் இருக்கும். இருக்குங்க. இதை கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே அந்த விண்டோ வழியாக குதிச்சிடலாம். மிஸ்டி வருது பார்த்தீங்களா? கிச்சன்லேருந்து சீக்ரெட் யூஸ் பண்ணுதுங்க. நம்மளும் இனிமேல் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட்டை போய் சுற்றி பார்க்கலாம். எப்படியோ இந்த கிளம்பி போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆயிடும். பேஸ்மெண்ட் நான் பார்த்துருக்கேன், இருந்தாலும் இந்த வாட்டி செக் பண்ணி வச்சுக்கலாம் பிளேசஸ்லாம். கட்சின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அழுவுதுங்க. அதுக்கு நல்லா வேணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பொண்ணு எப்படி பயமுடுச்சு. இந்த டாஸ்க்குமே ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். எல்லாமே ஹால்லேயே நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின் எடுத்து சோஃபாவில் வைக்க சொல்கிறாங்க. அது வந்து சோஃபாவில் அந்த உட்காரையில் குத்துற மாதிரி. ஓகேங்க. இப்போ பாருங்களேன், அது குடிச்சிட்டு ஐ லைக் டீ ஸோ மச் அப்படிங்குதுங்க. எனக்கு டீ ரொம்ப பிடிக்குமா? டீ இப்படி குடிச்சு முடி இப்படி நினச்சி பலூன் மாதிரி இருக்குது. சரி, ஓகே. நம்ம போய் எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிடலாம். நானும் மறந்துட்டேன், சொன்னேன். இப்போ வந்து அது டிவி ரூமுக்கு போயிருக்கு. நம்ம பிரச்சனை இல்லாமல் டேரெக்டாக போயிடலாம். போன கேம்ல இந்த ரியல் ட்ராப்பில் மாற்றிட்டோம்னா அதை எடுத்துக்கலாம். மாற்றினோம்னா எங்கள் டிவி பார்த்துட்டு அழுவுதுங்க, சீரியல் பார்த்துட்டு. இதுக்கெல்லாம் இதே வேலையாக போச்சுங்க. எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் ஒன்று பார்த்துட்டு இருக்குங்க. இப்போ கவர் த பின்னு கொடுத்துருக்காங்க. அதை கவர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அது டிவி ரூம்லேருந்து வெளியே வருதுங்க. நம்ம சீக்கிரம் வெளியே போயிடலாம். அவ்வளோதாங்க. இதுவும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனிமேல் மிஸ்டி அந்த பஞ்சு மிட்டாய் வராதுங்க. மண்டே பாருங்களேன், பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கா இல்லை பலூன் மாதிரி இருக்கான்னு தெரியல. அங்கே பாருங்களேன், குட்டினோடனே கட்டிட்டு இனிமேல் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு நம்மகிட்டே சவால் வருது. பார்த்துடலாங்க இதை. ஏங்க, இந்த டாஸ்கில் அது பூனையை பிடிச்சி வச்சுருக்குங்க. பாவங்க அந்த பூனை. இதுக்கு என்ன பாவம் பண்ணிச்சு? அங்கே பாருங்க, அந்த பூனை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பூனையை பிடிச்சி வச்சுட்டு சாவி அதே ரூமில் வச்சுருக்கு. சரி, இது வந்து என்ன ரூம்னு எனக்கு தெரில. மந்திரமெல்லாம் போடுது. ஆனால் இந்த ரூம் மாடியில் தான் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்போ பாருங்களேன், மாடியில் தான் இருக்குது இந்த ரூமு. அது மாடியில் இருக்கிறதா கீழே வராதுங்க. பெல் அடிச்சு விட்டு நம்ம அந்த ஏணி வழியாக மாடிக்கு போயிடலாம். இந்த வீடை விட கார்டன் மட்டும் பாருங்க, எவ்வளோ பெரிய கார்டன்னு. இந்த ஒத்தாள் தங்கறதுக்கு எதுக்குங்க இவ்வளோ பெரிய வீடு? நானும் தான் கேட்குறேன். சரி, ஓகே. இப்போ அது படிக்கட்டில் இருந்து இறங்கி வந்துடுச்சு. ஃபுல்லாக வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம போகலாம். இங்கே எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது, இதையும் எடுத்து குடிச்சுக்கலாம். எங்க கிளவிக்கெல்லாம் ஜிம்முங்க. எந்த ஊர்லயாச்சும் நடக்குமா? சரி, ஓகே. டார்ச்சர் ரூம்னு எழுதிருக்குங்க. யாரையாச்சும் பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறதுக்கு இது ஒரு ரூம் வச்சுருக்கு. அதோட கேட்டி வச்சுருக்கு. பாவம் இந்த பூனை. டார்ச்சர் பண்ணுறதுக்குலாம் யாராச்சும் ரூம் வைப்பாங்களா? இது வச்சுருக்குங்க. இப்போ வந்து அந்த
அங்கே பக்காய் நிற்கிது பாருங்க அந்த கிளவி. இப்போ வந்து இது பக்காய் டாஸ்க்கை முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. எங்க பூனை திறந்தோடனே ஓடி வருதுங்க. நம்மளை உடாதட்டுறது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண நம்மளுக்கு உடாதட்டுறது. சரி சீக்கிரமாக ஓடலாம். ஆப்போசிட்டில் வருதா இல்லை பின்னாடி தாங்க வருது. சீக்கிரம் ஓடணுங்க, இல்லைன்னா வந்து பிடிச்சிருச்சுன்னா திருப்பி இந்த டாஸ்க் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் ஆப்போசிட்டில் தாங்க வந்துட்டு இருந்திருக்கு, நான் கவனிக்காம விட்டேன். சரி ஓகே, இப்போது எங்கே வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டோம்னா அவ்வளோதான், இதால் வெளியே பண்ண முடியாது. நான் முன்னே சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கேயோடு நின்றுச்சு. இப்போ கட்சினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெளியே வந்து கத்துதுங்க. இந்த பூனை உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு, எதுக்காக பிடிச்சிருச்சு, இப்போ கத்துதுங்க நம்மளே பார்த்து. சரி ஓகே, இப்போது நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். ஓகே, இப்போ அது அதுக்கு பர்த்டே வரப்போதான் அந்த கேக்கில் வந்து கிராக்கர் வைக்க சொல்லியிருக்காங்க, அதாவது பட்டாசு வைக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பர்த்டே வரலன்னு யாருங்க அழுதா? சரி, இப்போ வந்து அது கிச்சன் விட்டு ஹாலுக்கு வருது. ஆனால் இந்த கட்சின்னு எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கட்சின்னு வைக்கிறாங்க, இது எதுக்குன்னு எனக்கு தெரில. டேபிளில் தாங்க பர்த்டே கேக் இருக்குது, அதை பார்த்து வச்சுட்டேன். கிராக்கர் தெரியல. இப்போ உட்காந்து டீ குடிக்கிது, நம்ம அந்த வழியாக போனோம்னா கண்டிப்பாக குடிச்சிடும். அதனால் பெல் அடிச்சுட்டு நம்ம வழக்கம் போல் டீ ரூம் வழியாக போயிடலாம். அது பக்காய் நிற்கிதுங்க அங்கேயே. இந்த கிளவியோட பெரிய தொல்லையாக போச்சுங்க. சரி, இப்போ இங்கே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது, வந்ததுக்கு இதாச்சும் கிடச்சிது. இன்னும் 7 நிமிஷத்தில் எனர்ஜி ட்ரிங்க் தீந்துரும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் இப்போ இங்கே வந்து இது எடுத்தேன். சரி ஓகே, இங்கே ஏதாச்சும் எனர்ஜி ட்ரிங்க் இருக்கா, கிராக்கர் இங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு தேடிக்கலாம். இங்கே எங்கேயும் இல்லை இங்கே கிராக்கர். எனக்கு இந்த கிராக்கர் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடித்தா வருதான்னு பார்க்கலாம். பக் போயிடுச்சுங்க. பக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரூமுக்கு போயிருக்கவே முடியாது. அப்புறம் அவ்வளோதான், இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி போக முடியாது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வெளியே போகட்டும். வெளியே போனோடனே நம்ம வெளியே வந்துடுச்சுங்க. இப்போ சீக்கிரம் உள்ளே போயிடலாம், ஏன்னா டிவி ரூம் வந்து அது பார்க்கும். உள்ள வருதுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ஏதாச்சும் ரூம்குள்ளே போயிட்டோம்னா அது திறக்காது. மோஸ்ட்டாக பாத்ரூம்குள்ளே போயிட்டோம்னா திறக்காதுங்க. நான் சொன்னேன்ல, வாசல் வரைக்கும் வந்துருச்சுங்க. நம்ம ஒழிஞ்சுக்கலாம் கதவுக்கு முன்னாடி. உள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பிடிச்சிரும். சரி ஓகே, இப்போ அங்கே போயிடுச்சு கதவை சாத்திட்டு. இந்த ரூமில் ஃபயர் கிராக்கர் இருக்கா இல்லைங்க? இல்லைம்மா, எனக்கு ஃபயர் கிராக்கர் எங்கே இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியலைங்க. பார்த்துட்டு இது வேறு போட்டுருங்க. ஃபோட்டோவை கிராக்கர் எங்கே இருக்குன்னு எனக்கு கண்டே பிடிக்க முடியல. பார்க்கலாம், அது போகட்டும். இல்லை ஹிண்ட்டு கொடுத்து பார்க்கலாமா? ஒரு ஹிண்ட் இருக்குது. சரி, நான் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டேன்னா வேறு வழி தெரில. இந்த கிராக்கர் இஸ் லாக்டு இன் ஷெட்டா, இது எப்படிங்க மறந்தேன்? ஷெட்டில் தான் நம்மளுக்கு எல்லா பொருளும் கிடைக்கும். இதை போய் மறந்துட்டேங்க. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே லக்கியஸ்ட் பிளேஸே ஷெட்டு தான். ஏன்னா ஷெட்டில் தான் எல்லாத்துக்கும் நிறையா பொருள் கிடைக்கும். சரி ஓகே, திருப்பி அது அதே இடத்துல பக்காக இருக்குங்க. பார்க்கல, நம்ம போய் ஷெட்டில் கிராக்கர் எடுப்போம். அதுக்குள்ளே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைனா திருப்ப நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். சரி, ஷெட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அந்த மாதிரி குடிச்சு போனீங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம். இப்போ வந்து அது பஞ்சு மிட்டாய் துரத்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிடலாம். சரி ஓகே, அங்கே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது, அதை எடுத்து குடிச்சிடலாம். குடிச்சிட்டு இங்கே தான் கிராக்கர் இருக்குது, நான் பார்த்துட்டேன், எடுத்துடலாம். இங்கே தாங்க வருதுங்க. சீக்கிரம் கிராக்கர் எடுத்துகிட்டு போகலாம். அது வீட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு. இப்படி பண்ணாங்க, இப்படி தான் அது வந்துட்டுருக்கு. சரி, நம்ம அப்படி போயிடலாம். இப்படி போனால் கிச்சனுக்கு ஒரு டோர் வரும், அந்த வழியாக போயிடலாம். அப்போ ஈஸியாக தான் இருக்கும். சரி ஓகே, இந்த டாஸ்க் முடிய போகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணதுலேயே இந்த டாஸ்க்கு ரொம்ப டைம் எடுத்துருக்கு. 6 நிமிஷம் இந்த டாஸ்க்கு டைம் எடுத்துருக்குங்க. இந்த டாஸ்க் எனக்கு கஷ்டமாக தோணல, இருந்தாலும் நான் ஃபஸ்ட்
இல்லை அது வெளியே தான் போகுது. நான் அதான் அங்கே வெளியே போகுது பார்த்தீங்களா கார்டனில். ஒட்டிட்டு போகிறதுனால எனக்கு சரியாக தெரில. சரி ஓகே, இப்போ வந்து நீங்கள் இதை வச்சிடலாம். மேக் இட் டு லுக் லைக் த உள்ளே வருதுங்க உள்ளே வருதுங்க உள்ளே வருது. சீக்கிரம் ஓடிடலாம். இந்த ரூம்குள்ளே போயிட்டா தப்பு. சரி அது செட்டுக்குள்ளே போகுதுங்க. அங்கே பாருங்கள், நான் தான் தேவையில்லாமல் கொலாப்ஸ் ஆகிட்டேன். சரி ஓகே, இங்கேயே ஒரு டேப் இருக்குது. இந்த டேப் எடுத்து சுற்றிட்டோம்னா கேண்டில் மாதிரி இருக்கும். சரி ஓகே, 2 4 மிஸ்ட்ரீஸ் கம்மன் கொடுத்துருக்காங்க. இது நம்மளே பிடிக்க வாங்க போகுது. இதுக்கே வயசான காலம். நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு இதெல்லாம் வராது. சரி ஓகே, இப்போ அங்கே வந்து ஏதோ ஒன்று இந்த லேடர் மேலே ஏறி போனால் ஏதோ ஒன்று இருக்குங்க. எனர்ஜி ட்ரிங்க் இருக்குங்க. இதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். சரி ஓகே, இப்போ இந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கலாங்க. ஏன்னா அது போகிறதுக்குள்ளே 1/2 மணி நேரம் ஆயிரும். இங்கே பாருங்களேன், வீட்டுக்குள்ளே போயிடுச்சு ஆனால் இன்னும் போகல. சரி ஓகே, சீக்கிரம் போகணுங்க. அது ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குளிச்சு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாங்க. எவ்வளோ நேரம் ஆகுது. அப்பாடா பாட்டெல்லாம் பாடுதுங்க. பாருங்களேன், பாட்டு பாடுறேன். பாடுறத கேட்க முடியாதுங்க. சரி ஓகே, இப்போ இந்த டாஸ்க்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது பர்த்டே அன்னைக்கு இது அழுவ வச்சுருக்கோங்க. சரி ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.